டாஸ்மார்க்கை அரசு நடத்தும் தமிழகத்தில் திமுகவின் ஆளும் கூட்டணியில் அங்கம் வகிக்கும் விசிக அக்டோபர் 2 மது ஒழிப்பு மாநாடு நடத்தவிருக்கிறது. இதற்கு விசிக தலைவர் திருமாவளவன் அதிமுகவுக்கு அழைப்பு விடுத்த நாள் முதல் இரு கட்சிகளின் தலைவர்களும் பேசும் அரசியல் பேச்சுக்கள் நாளுக்கு நாள் விவாத பொருளாக மாறி வருகிறது. இந்த நிலையில் விடுதலை சிறுத்தை கட்சியின் துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுன் திரைத்துறையில் இருந்து அரசியலுக்கு வந்தவர்கள் முதல்வராகும் போது 40 ஆண்டுகால அரசியல் அனுபவம் கொண்ட எங்கள் தலைவர் திருமாவளவனை துணை முதல்வராக்க நாங்கள் விரும்புவது தவறு இல்லை என தெரிவித்திருந்தார். அரசியல் தளத்தில் ஆதவ் அர்ஜுனவின் கருத்து பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. இந்த நிலை ராசா விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமாவளவனை சொந்த மாவட்டத்துக்காரன் என்ற முறையில் கடந்த 40 ஆண்டுகளாக அறிவேன். மாணவ பருவத்திலேயே அவருடன் பல்வேறு மேடைகளை பகிர்ந்து கொண்டவன். அவருடைய இடதுசாரி சிந்தனை இன்று இந்தியா முழுவதிலும் எதிரொலிக்கிறது என்பதை நானும் முதல்வரும் பெருமை கொள்கிறோம். மதவாதத்தை ஒழிப்பதில் சமூக நீதியை காப்பதில் திமுகவுடன் தோள் கொடுக்கிற அரசியல் கட்சிகள் நல்ல இடத்தில் விசிக உள்ளது. இந்த சூழ்நிலையில் அந்த கட்சியில் புதிதாக சேர்ந்திருக்கும் ஒருவர் கொள்கை புரிதல் இன்றி பேசியிருப்பது கூட்டணி அரசியல் அறத்திற்கு ஏற்புடையது அல்ல. இன்னும் சொல்ல போனால் இடதுசாரி சிந்தனைகளையும் தாண்டி தமிழ் மொழி தமிழ் இனம் என்ற வரலாற்று பின்னணி புரிதலுடைய திருமாவளவன் நிச்சயமாக இந்த கருத்தை ஏற்க மாட்டார். இந்த கருத்துக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுப்பார். இத்தகைய கருத்தை கூறியவர்கள் அவர் அனுமதிக்க மாட்டார் என்கிற நம்பிக்கை திமுகவுக்கு உள்ளது. திருமாவளவன் ஒப்புதலுடன் அவர் இந்த கருத்தை தெரிவிக்க மாட்டார் என்பது என் எண்ணம் என்றார். அந்த பேட்டியை நானும் பார்த்தேன். அதாவது விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் எழுச்சி தமிழர் திருமா அவர்களை அந்த மாவட்டத்துக்காரன் என்ற முறையில் கடந்த 40 ஆண்டுகளாக கல்லூரி காலத்திலே இருந்து அவரை நான் அறிவேன். மாணவ பருவத்திலேயே அவரோடு பல்வேறு மேடைகளை பகிர்ந்து கொண்டவன் என்ற முறையில் அவருடைய இடதுசாரி சிந்தனை இன்றைக்கு இந்தியா முழுக்க எதிரொலிக்கிறது என்பதில் நானும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் எங்களுடைய முதலமைச்சர் அவர்களும் பெருமை கொள்ளுகிறவர்கள். இன்றைக்கு மதவாதத்தை ஒழிப்பதில் சமூக நீதியை காப்பதில் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தோள் கொடுக்கின்ற அரசியல் கட்சிகளில் ஒரு நல்ல இடத்திலே இருக்கின்ற கட்சியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்கிறது என்பதையும் அந்த இடதுசாரி சிந்தனையிலிருந்து சிறிதும் வலுவாமல் இருக்கின்ற ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் எழுச்சி தமிழர் திருமா என்பதிலேயும் எனக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எங்களுடைய தலைவருக்கு 2 விதமான கருத்து யாருக்கும் இருந்ததில்லை. இந்த சூழலில் இப்படிப்பட்ட ஒரு கருத்தை அந்த கட்சியிலே புதிதாக சேர்ந்திருக்கிற ஒருவர் கொள்கை புரிதலின்றி பேசியிருப்பது கூட்டணி அரணுக்கு அரசியல் அறத்திற்கு ஏற்புடையது அல்ல. எனவே இடதுசாரி சிந்தனையில் தீர்க்கமான ஆழ்ந்த நம்பிக்கையுள்ள, இன்னும் சொல்ல போனால் இடதுசாரி சிந்தனையும் தாண்டி தமிழ் மொழி தமிழ் இனம் என்கின்ற அந்த வரலாற்று பின்னணியோடு கூடிய அரசியல் புரிதல் உள்ள மதிப்பிற்குரிய எழுச்சி தமிழர் திருமா அவர்கள் நிச்சயமாக இந்த கருத்தை ஏற்க மாட்டார். நிச்சயமாக இந்த கருத்துக்கு எதிரான நிலைப்பாட்டை அவர் எடுப்பார். இப்படிப்பட்ட கருத்துக்களை கூறியவர்களை அவர் துணை பொதுச் செயலாளர் என்பதையும் தாண்டி கொள்கை புரிதலோடு இருக்கின்ற அவருடைய நண்பர் என்ற முறையில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். இதை ஒரு நாளும் அவர் ஏற்க மாட்டார், ஏற்கக்கூடாது என்றும் நான் அவருக்கு வேண்டுகோள் எடுக்கிறேன். நான் சொல்லிட்டு போதுமான புரிதல் என்று புதிதாக இந்த இயக்கத்தில் இருக்கிற ஒருவர் கூறியிருக்கிறார். அதனால அது திருமாவ அவர்களை அவருடைய ஒப்புதலோடு பேசியிருக்க மாட்டார் என்பது என்னுடைய எண்ணம், என்னுடைய துணிவு. நான் மீண்டும் சொல்லுகிறேன், பகுத்தறிவு, சமூக நீதி கொள்கை, மதச்சார்பின்மைக்கு எதிரான கொள்கை, இன்னும் சொல்ல போனால் தலித் அரசியலை முன்னெடுத்திருக்கின்ற தலைவர்களிலேயே இந்தியாவில் அரசியல் சட்டத்தை காப்போம், சனாதன தர்மத்திற்கு எதிரான கொள்கையை வலியுறுத்துவோம் என்று முழங்குகின்ற ஒரே தலைவராக இன்றைக்கு திருமா அவர்கள் இருக்கிறார். அவர் இந்த கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்று நான் நம்புகிறேன். அவர் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்வார் என்கின்ற நம்பிக்கை எனக்கும் இருக்கிறது, திராவிட முன்னேற்ற கழகத்திலும் இருக்கிறது. தனிப்பட்ட கருத்துலாம் நீங்கள் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. திரும்ப சொல்கிறேன், திருமா அவர்களோ அல்லது சிபிஐ சிபிஎம் உள்ளிட்ட காங்கிரஸ் உள்ளிட்ட இஸ்லாமிய அமைப்புகள் உள்ளிட்ட எல்லோரும்
அரசியல் சட்டத்தை காப்பாற்றணும். இந்த அரசியல் சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற இறையாண்மையுள்ள குடியரசு, சமதர்ம குடியரசு, ஜனநாயக குடியரசு, மதச்சார்பற்ற குடியரசு, இந்த 4 அடிப்படை பண்புகளையும் காப்பாற்ற வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கூட்டணியை தலைமையேற்றிருக்கின்ற தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது என்பதை அந்த கூட்டணி கட்சியுடைய தலைவர்கள் திருமா உட்பட எல்லோரும் அறிந்து அவரை மெச்சி பாராட்டி இந்த அணியை போற்றி வளர்க்கிறார்கள். அதில் குறுக்க யாரோ முதிர்ச்சியின்மை காரணமாக இப்படி பேசுவது கூட்டணி அறத்துக்கு சரியாக வராது. அதை திருமா அவர்கள் புரிந்து கொண்டிருக்கிறார். விரைவாக அவர் இதற்குரிய நடவடிக்கையை அந்த கட்சியிலேயே மேற்கொள்வார். இதை சிறுத்தைகளே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பது எனக்கு தெரியும். அமைச்சர் உதயநிதிக்கு துணை முதல்வர் பொறுப்பு வழங்கப்படுவதாக செய்திகள் வெளிவரும் நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்திருக்கும் கருத்து, அதற்கு ராசா பதிலளித்துள்ளும் தமிழக அரசியல் வட்டாரத்தில் மேலும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மீண்டும் இன்னொரு தகவலோடு சந்திக்கிறேன். வணக்கம்.